சரிகமபா சீனியர் சீசன் 5ல இப்போதைக்கு 6 ஃபைனலிஸ்ட் தேர்வாகி ஃபினாலேல பாட போறாங்க. ஆனா, ஃபினாலே ஸ்டேஜ்ல இனியாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாங்களாம். அத அவங்க 7வது ஃபைனலிஸ்ட்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல கிராண்ட் ஃபினாலேக்கான ஜஸ்ட் ஒரு செலிப்ரேஷனுக்காக இனியா பாட வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சாலும் சரி, அது அவங்க விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஜட்ஜஸ் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். நவம்பர் 23ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல மாலை 5:30 மணிக்கு சரிகமபா சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே ஆரம்பிக்க போகுது. சுஷாந்திகா, ஸ்ரீஹரி, சபேசன், செந்தமிழன், ஷிவானி, பவித்ரா இந்த 6 போட்டியாளர்களும் ஃபினாலேல மோத போறாங்க. இவங்க தான் டாப் 6 ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இனியாவுக்கு நவம்பர் 23ஆம் தேதி நடக்க போற இந்த கிராண்ட் ஃபினாலேல இனியாவுக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. எந்த ஒரு சீசன் 5யோட கிராண்ட் ஃபினாலே நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஃபினாலேல கலந்துக்க போற 6 போட்டியாளர்களை மட்டுமே அவங்க பாட வைக்க மாட்டாங்க. இந்த சீசன்ல இது வரைக்கும் பெஸ்டா பாடின சீசனோட ஐகானிக் கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒரு செலிப்ரேஷனுக்காக ஒரு பாட்டு பாட வைக்கிறது வழக்கமான ஒண்ணுதான். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் சுஷாந்திகா பாடுறாங்கன்னா, அதுக்கு அடுத்ததான் ஸ்ரீஹரி பாடுவார்ல. அந்த இடைப்பட்ட கேப்ல மக்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. அதே மாதிரி டிவில லைவ் பார்க்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தணும். அடுத்ததா யார் என்ன பாட்டு போட போறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 2 போட்டியாளருக்கு நடுவுல இந்த சீசன் 5ல ஃபினாலேவுக்கு வராத கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பாட வைக்கிறதா வழக்கம். அப்படி ஒருவேளை சுஷாந்திகா, ஸ்ரீஹரி, சபேசன் இவங்கலாம் அவங்களுக்கான அந்த கிராண்ட் ஃபினாலேக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்போது, இடையில இடையில சீசன் 5ல கூடிய மத்த கண்டஸ்டன்ஸ் உதாரணத்துக்கு இனியா, அபிஷேக், ஹரிஷ், ஹரிவழகன், பிரதீபா இவங்க எல்லாமே ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸா வந்து ஒரு செலிப்ரேஷனுக்காக ஒரு பாட்ட பாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புல முதல் வாய்ப்பு இனியாவுக்கு தான் கொடுக்க போறாங்களாம். இனியாவ பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு வாய்ப்ப அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது, இப்போதைக்கு சீசன் 5ல மொத்தமா 6 ஃபைனலிஸ்ட் தேர்வாயிருக்காங்க. நானும் ஃபைனலிஸ்ட்ல ஒரு ஆளா தேர்வாயிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையோட தான் போராடி பாடிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா கடைசியா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்ப ஃபினாலே போயிருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் எனக்கு வந்து அண்ணன், அக்கா மாதிரி தான். அவங்க போனதுக்கு அவங்க டிசர்விங்கான கண்டஸ்டன்ட். அதுக்கு நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஃபினாலே ஸ்டேஜ்ல பாட முடியலையே, டைட்டில வின் பண்றோமோ இல்லையோ, அந்த மேடை ஏற முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் இருந்துச்சு. ஆனா எப்படி பார்த்தாலும் ஃபினாலே பாடக்கூடியவங்கள மட்டும் ஸ்டேஜ்ல ஏத்தி அழகு பார்க்க மாட்டாங்க. இந்த சீசன் 5ல கலந்துக்கிட்ட மத்த கண்டஸ்டன்ட்ஸையும் பாட வச்சு அழகு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கண்டிப்பா வந்திருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க 6 ஃபைனலிஸ்ட் அப்படின்னா, நான் ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது என்ன நான் வந்து 7வது ஃபைனலிஸ்ட்டா நான் கணக்குல எடுத்துப்பேன். என்ன வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல அவ்வளோ கோடி மக்கள் பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல லைவ்ல நான் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது, அது ஒட்டுமொத்த மக்களையும் ரீச் பண்ணும். அதனால 6 ஃபைனலிஸ்ட்டோட சேர்த்து 7வது ஃபைனலிஸ்ட்டா நான் என்னையும் கணக்குல சேர்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இனியா ரொம்ப ஸ்போர்ட்டிவா பேசியிருக்காங்களாம். இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, இவங்க ரொம்ப சிம்பிளா என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபினாலேவுக்கு செலக்ட் ஆனது மொத்தம் 6 கண்டஸ்டன்ட்ஸ் தான். எப்படி பார்த்தாலும் சீசன் 5ல கலந்துக்கிட்ட மொத்த கண்டஸ்டன்ட்ஸ செலிப்ரேஷனுக்காக பாட வைப்பாங்கல்ல, அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அத வந்து நான் ஃபினாலே வாய்ப்பா தான் பார்க்குறேன். ஃபினாலே ஸ்டேஜ்ல பாடின ஒரு திருப்தி எனக்கு அது மூலியமா கிடைச்சிடும். 6 ஃபைனலிஸ்ட்க்கு அப்புறம் 7வது ஃபைனலிஸ்ட்டா நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே ஒரு மனதைரியத்த கொடுத்து, அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணி போறதுக்கான ஒரு உத்வேகமா எடுத்துக்க போறாங்களாம். இனியாவோட இந்த ஒரு ஸ்போர்ட்டிவ பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.